பிரியமானவர்களே, மிக முக்கியமான 2 காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று தேவனோடு நடப்பது. 2வது தேவனோடு பேசுவது. தேவனோடு நடப்பது அனுதினமும் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அனுபவம். தேவனோடு பேசுவது அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. நீங்க தேவனோடு நடக்கிற மனுஷனா இருந்தீங்கன்னா நீங்க தேவனோடு பேசுகிற மனுஷனாவும் இருப்பீங்க. தேவனோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தேவனோடு பேசுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கும். மனிதர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறாங்க என்பதை மிக விரைவாக கண்டுகொள்வார்கள். ஏன்னு சொன்னா, யார் ஒருவர் தேவனோடு நடக்கிறார்களோ, யார் ஒருவர் தேவனோடு பேசுகிறார்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில ஆவியுடைய கனிகளோ அல்லது ஆவிக்குரிய வரங்களோ அல்லது கனிவுள்ள ஒரு மனுஷனை நீங்க தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனை தேடி பாருங்க. தேவனோடு பேசுற ஒரு மனுஷனை தேடி பாருங்க. அப்பேற்பட்ட மனுஷங்க மத்தியில எல்லா விதமான காரியங்களை கத்த வைத்திருக்கும். சாதாரணமா அவ்வளவு ஈஸியா அந்த மனிதர்களை கத்த வைத்துக் கொள்ள மாட்டார். நடக்கிறவர்களும் பேசுகிறவர்களும் இந்த உலகத்திற்கு இந்த காலகட்டத்துக்கு மிகவும் முக்கியமானவர்களா இருக்கிறாங்க. அநேக பேர் பாருங்களேன், பேச தெரியும் என்பதற்காக வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, வசனங்களை அழகா பகுத்து சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவர் கூட நடந்து பேசி இந்த உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற ஒருவனால இந்த காரியங்களை சுக்குநராக மாற்ற முடியும். பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் நானும் தயாரா இருப்போம். தேவனோட நடப்போம், தேவனோட பேசுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.